லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பயப்படாதே, எபிரோவை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று. இன்னைக்கு அநேக காரியங்கள் இன்னைக்கு நம்ம பயந்து போய் இருக்கிறோம். அநேக காரியங்கள் என்னோட வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படுமா, என் தொழில் உயிர்ப்பிக்கப்படுமா, என் வாழ்க்கை தேவன் என்னை மறந்து விட்டாரோன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து பயந்தவர்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எபிரோவை பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஏன்னா உன்னுடைய காரியம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய காரியம். இதற்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல பார்த்தோம்னா பெரும்பாலும் ஸ்திரீக்கு அது சரி செய்யப்பட வேண்டிய காரியம் உடனே அற்புதம் நடந்தது. ஆனால் இன்னைக்கு அற்புதத்துக்காக எபிரோவை போல காத்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்றார், நன்மைக்காக காத்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு, ஊழியத்தின் பாதையில சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா உங்களுடைய காரியம் அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய காரியமா இருக்கிறது. தேவன் தாமே உங்களுடைய எல்லா காரியங்களும் உயிர்ப்பித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.